ரீசெண்டாக நம்ம ஓலா பைக் சர்வீஸ் இஷ்யூஸோட நியூஸ் நம்ம ரொம்ப அதிகமாக பார்த்துட்ருக்கோம். நம்ம மும்பை தானே ஓலா பைக் எலக்ட்ரிக் சர்வீஸ் சென்டரில் கூட இப்போ ஒரு சர்வீஸ் இஷ்யூனால அந்த எலக்ட்ரிக் சர்வீஸ் சென்டரை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1500 to 2000 வெஹிக்கல்ஸ் சர்வீஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால, சர்வீஸ் ஒழுங்காக கொடுக்க முடியாதனால வண்டி ஓனர்ஸுக்கும் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கும் சண்டை அவங்க பவுன்சர்லாம் வச்சு கூட எதுவும் பண்ண முடியாமல் அந்த சர்வீஸ் சென்டரை அவங்க மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 வெஹிக்கல்ஸ் அங்கே சர்வீஸ் பண்ண முடியாமல் இருக்குங்க. இதே மாதிரியே போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியலங்க. அந்த வெஹிக்கல்ஸுக்கு என்ன கதினும் தெரியல. டிசம்பரில் கூட ஓலா ஒரு ரேபிட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று பில்ட் பண்ணாங்க இந்த சர்வீஸ் இஷ்யூ நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த இஷ்யூஸ்லாம் ஸ்டில் ஓப்பனில் தாங்க இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்குங்க. ஆமாங்க, நம்ம புதுக்கோட்டையில் இதே மாதிரி ஓலா பைக்ஸ் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணி தராதனால வாடிக்கையாளர்கள் அவங்களே ஒன்று சேர்ந்த அந்த ஓலா பைக் சர்வீஸ் சென்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாராவது ஓலா பைக் வச்சுருந்தா உங்களோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆட்டோ நியூஸ் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.